இலக்கியா சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்னென்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்க வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இலக்கியாவை கௌதம் மைதிலி வீட்டை விட்டு வெளியே போக சொன்ன விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம கார்த்திகை தெரிஞ்சுதா இல்லையா அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம். நம்ம மைதிலி திட்டம் போட்டபடியே வெளியே இலக்கியா போயிட்டாங்கன்னு தாங்க சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த விஷயம் கௌதமுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருதுங்க. ராஜசேகர்கிட்டேருந்து 2 கோடி ரூபாய் பணத்தைவும் வாங்கிட்டு எல்லாம் பயங்கரமான ஒரு சந்தோஷத்தில் 2 பேக் ரொப்பிக்கும் காசு எடுத்துகிட்டு இலக்கியா கிட்ட தான் நான் இதை ஃபஸ்ட்டு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி வராங்க. ஸ்கூலுக்கு சேர்மனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்மன் ஆஃபீஸுக்கு கௌதம் போகிறாருங்க. போயிட்டு மேம் நான் இலக்கியாவுடைய கணவர், இலக்கியாவை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் சேர்மன்கிட்ட கேட்குறாங்க. கேட்டதுக்கு என்னங்க சொல்கிறீங்க, உங்கள் மனைவி தான் ரிசைன் பண்ணிவிட்டு வேலையை விட்டு போயிட்டாங்களே, மறுபடியும் எதுக்காக இங்கே கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, காலையில் தாங்க வேலைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தா, இப்போ இலக்கியா வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்கிறீங்களே, என்ன தாங்க விஷயம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் அந்த சேர்மன் கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு தன்னுடைய கணவருக்கு கூட இருக்கிறதுனால தான் துரதிர்ஷ்டமாக நினைக்கிறாவ, இங்கே இருந்தாக்க கௌதம் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது, தான் இந்த வீட்டை விட்டு போனால் தான் கௌதம் வாழ்க்கையில் முன்னேறுவார் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருந்தாங்க. மற்றபடி எனக்கு எதுவும் தெரியல, நீங்கள் வேறு யாருக்கிட்டையாவது கேட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேர்மன் சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அங்கே வேலை பார்க்குற ஒரு ஆயம்மாக்கிட்ட போயிட்டு எதனால் இலக்கியா இங்கே வேலையை விட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கௌதம் உனக்கே தெரியும் நீங்கள் கஷ்டப்படுற நிலைமையில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா எவ்வளவோ சொல்லி பார்த்தா, ஆனால் உங்களுடைய சித்தி பைரவி வந்திருந்தாங்க, அவங்க தான் இந்த அத்தனை பிரச்சனைக்கும் காரணமாகவே இருந்தாங்க. அமைதியாக இருந்த இலக்கியாவை உசுப்பேற்றி அதை சொல்லி இதை சொல்லி, நீ கௌதம் கூட இருந்தால் துரதிர்ஷ்டம், நீ அவனை கௌதமை விட்டு விலைக்கு போனால் தான் அவன் வாழ்க்கையிலே முன்னேறுவான், அவனுக்கு அதிர்ஷ்டமும் பணமும் சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வருத்தப்படுற மாதிரிலாம் பேசி இலக்கியாவை சம்மதிக்க வச்சுட்டா. இப்போ உனக்கு இந்த 2 கோடி ரூபாய் காசு கிடைக்கிறதுக்கும் காரணமாக இருந்தது இலக்கியா தான் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம அந்த ஆயம்மா.